இருக்கு ஓகேங்களா. அதான் நம்ம யூசர் டிஃபைன் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க பைத்தானில். ஓகே, இதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதுலேயே ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும். ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ண, ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கேட்கலாம். ஓகேங்களா, ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபங்க்ஷன் என்னென்னா, இப்போது ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ணுவோம், இப்போ யாராவது ரிலேட்டிவ்ஸாக கால் பண்ணுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனும் நான் அதே மாதிரி தான் கால் பண்ண போகிறேன். என்ன கால் பண்ண போகிறேன்னா, நான் ஒரு வேரியபிள், ஆல்ரெடி வேரியபிள் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம். உங்களுக்கு டவுட்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது வேரியபிள் எப்படி கொடுப்போம்னா, ஒரு ஃபங்க்ஷன் நான் ஒன்று கொடுக்குறேன். இதில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டெஃப்னு கொடுத்து ஒன்று கொடுப்போம். டெஃப்ன்றது பைத்தானில் உள்ளே இருக்கிற கீவேர்ட். இப்போ நம்ம எப்படி மொபைல் வாங்கினா நம்மளுக்கு சில கீவேர்ட்ஸ் இருக்குதோ, அதே மாதிரி தான் பைத்தான்லேயும் டெஃப்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஆடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, அந்த ஆடுன்றது தான் ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா, ஃபங்க்ஷன் நேம்னா என்ன அர்த்தம்னா, நான் பண்ண போகிற வேலை. ஓகே, நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன். இப்போ அடிஷன் நான் நம்பரை ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அதுதான் ஃபங்க்ஷன் நேமாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேலை பண்ண போகிறோமோ, இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறீங்கன்னா அதில் என்ன பண்ணீங்க, யூசர் நேம் போடணும். அப்போ யூசர் நேம், பாஸ்வேர்ட் போனால் பாஸ்வேர்ட் அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை சொல்லலாம். இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லணும்னா மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போது இந்த கோலன் ஏன் கோலன் கொடுக்குறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா, அது ஃபங்க்ஷனல் டெஃபினிஷன். அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்டாக்ஸ் என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த இப்போ ஸ்டாண்டர்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்லாம் போனோம்னா ஸ்டாண்டர்டாக இதெல்லாம் போடணும். ஓகேங்களா, ட்ரெஸ்லாம் போடணும் ஒழுங்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி தான் பைத்தானே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இந்த மாதிரி தான் எனக்கு கொடுக்கணும். இதை நம்ம மாற்ற முடியாது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 நம்பர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸ் ஒய்ன்னு 2 வச்சுருக்கேன். அது 2 வேல்யூ, 2 வேரியபிள்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த வேரியபிளை நான் 3வது ஒரு வேரியபிள் இசட்னு ஒரு வேரியபிள் கொடுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணுன்னா, எனக்கு ரிட்டர்ன் ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன, அது எப்படி எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, நான் ஆட் பண்ணுற வேல்யூ எனக்கு திருப்பி வரணும். ரிட்டர்ன் அர்த்தம், நம்ம இப்போ கடன் கொடுக்குறோன்னா அந்த கடன் எனக்கு திருப்பி வரல. அதே மாதிரி தான் நான் கொடுக்குற வேல்யூஸ் எனக்கு திருப்பி வரணுன்றதுக்காக தான் நம்ம இப்படி தராங்க. ஓகேங்களா, இது ஃபங்க்ஷனல் டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதிலே 4 விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று யூசர் டிஃபைன், இன்னொன்று பில்ட்இன், அத்தை லேம்டா, அத்தை ரெக்ரேஷன், அப்படின்னு 4 இருக்குது. இப்போ யூசர் டிஃபைன்னா என்ன அர்த்தம், இப்போ நான் எனக்கு தேவையாக க்ரியேட் பண்ணுறது. ஓகே, யூசர் டிஃபைன்னா என்ன அர்த்தம், இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, அதே மாதிரி நான் தேவையாக க்ரியேட் பண்ணுறது தான் யூசர் டிஃபைன். இப்போ பில்ட்இன் என்ன அர்த்தம்னா, இவர் நம்ம மொபைல் வாங்கினா நம்ம செட்டிங்ஸோ இல்லைனா க்ரோமோ இல்லைனா வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு இன்பில்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும் போதே இல்லை டவுன்லோட் பண்ணும் போதே எனக்கு பில்டினா சில ஃபங்க்ஷன்ஸ் அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு சொல்லலாம், அப்புறம் மெயின் சொல்லலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதான் லேம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேம்டா ஃபங்க்ஷன்னா என்னென்னா, நான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, லேம்டா ஃபங்க்ஷன்னா ஒரு ஸ்மால் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி. அனானிமஸ் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்னா, அனானிமஸ் அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியாது. ஓகேங்களா, தெரியாது நான் ஒரு இடத்துல கொடுத்துருப்பேன், அந்த தெரியாத ஒரு ஆள். ஓகே, நம்ம மொபைல் நம்பரில் ஸ்பேம் காலோ இல்லை கம்பெனி காலோ வருது இல்லை, இப்போ தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்தால் அது அனானிமஸ் கால்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் எனக்கு தெரியாத ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, நான் ஒரு வேரியபிள் நான் கொடுத்துட்டேன், அதுக்கு வேல்யூ என்னன்னு தெரியாது, அதுதான் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது இன்னொரு நேம் என்ன சொல்லணும், லேம்டா ஃபங்க்ஷன். அப்புறம் ரெக்ரேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ண போகிறணும், அதான் ஃபங்க்ஷன் நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். இப்போ முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஆடிஷன் அப்படி பார்த்துருப்போம். ஓகேங்களா, அந்த ஃபங்க்ஷனை தானாகவே நான் எதுவுமே கூட போகிறதில்ல, தானாகவே அது என்ன பண்ணுன்னா, இப்போது எப்படி நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. இப்போ நான் ஒரு சில ரிலேட்டிவ்ஸை நான் வந்து கூப்பிடணும். அப்போது அது ரெக்ரேஷன் ஃபங்க்ஷனாக எப்படி அர்த்தம்னா, நான் கூப்பிடாமே சில ரிலேட்டிவ் எனக்கு வருவாங்க. ஓகேங்களா, ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா சில ரிலேட்டிவ் என்ன பண்ணுவாங்க, நம்ம கூப்பிடாமே, நம்ம ரொம்ப பிளட் ரிலேட்டட் தான் நம்ம கூப்பிடாமே வருவாங்க. அதே மாதிரி தான் இந்த ரெக்ரேஷன் ஃபங்க்ஷனும், நம்ம எதுவும் கால் பண்ண தேவையில்ல, அதுவே கால் ஆகிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, சியர்ஸ்.